அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசிஎன்ஏயோட பேசிக்காக வந்து ஒரு செஷன் எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிசிஎன்ஏல என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு பேசிக் நெட்ஒர்க்னால் எப்படி இருக்கும், எப்படி கனெக்டிவிட்டி இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில், டே 0ல். இன்றைக்கி டே 1ல் பார்த்திங்கன்னா நம்ம ஓஎஸ்ஐ லேயர் அண்ட் டிசிபி ஐபின்ற ரெண்டு லேயரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டிசிபி ஐபி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டுத்தில் ஓஎஸ்ஐ லேயரும் இருக்குது, டிசிபி ஐபியும் இருக்குது. பட் மாடர்ன் நெட்ஒர்க்ஸ் வந்து வெண்டர்ஸ் வந்து எதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓஎஸ்ஐ லேயரும் டிசிபி ஐபியும் லைக் தே போத் ஆர் லைக் சேம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் ஒன்லி த நேமில் வந்து தான் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஒர்க்கிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம். பட் ஆனால் இதில் இருக்க லேயர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் இருக்கும். அது ஏன், என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா பேக் இன் 1970s வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈச் வெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டரும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓன் ஸ்டாண்டர்ட்ன்றப்போ இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம், ஓகேங்களா. அப்போ வந்து ஐபிஎம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா லெவலில் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ ஐபிஎம்மோட சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்த ஐபிஎம்மோட சிஸ்டம்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் வந்து நெட்ஒர்க் இருக்கணும், ஓகேங்களா. இந்த நெட்ஒர்க்கில் ஐபிஎம் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து அதர் வெண்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், லைக் என் வெண்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ அவங்களோட பிசிஸை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா அதுக்குன்னு ஒரு தனி நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ ரெண்டு சிஸ்டம்ஸ் ஐபிஎம்மும் அதர் நெட்ஒர்க் வெண்டர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுமா பேக் இன் 1970s வந்து பார்த்திங்கன்னா நோ. ஏன்னா இவங்க வந்து ஒரு தே ஹேவ் தர் ஓன் ப்ரொப்பரேட்டரி அண்ட் அதர் வெண்டர்ஸ் ஹேவ் தர் ஓன் ப்ரொப்பரேட்டரின்னு சொல்லுவாங்க. ஓன் ப்ரொப்பரேட்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிவைசஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா 1980s வந்து பார்த்திங்கன்னா தே ஸ்டார்டட் டெவலப்பிங். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓன்னு நம்ம சொல்லலாம். ஐஎஸ்ஓன்றது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க. நான் இங்கே ரைட் ஹேண்ட் பண்ணிடுறேன். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஐஎஸ்ஓ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு நெட்ஒர்க்கை வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஈச் வெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ப்ரொப்பரேட்டிவ் ஓன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்றாங்க. அவங்க டெவலப் பண்ண மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஐ மாடல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓஎஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1990s வந்து ஸ்டார்டட் வந்து டெப்ளாய் 1990s வந்து பார்த்திங்கன்னா டெப்ளாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அட் த சேம் டைம் பேரலாக என்ன பண்ணாங்கன்னா யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் பேரலாக என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஒரு மாடலை வந்து பார்த்திங்கன்னா இது ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஸ்டாண்டர்டு. நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபின்றது. ஸோ அப்போ 1990s அண்ட் லைக் வந்து ஸ்லோலி வந்து பார்த்திங்கன்னா அதர் வெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஐபிஎம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய நெட்ஒர்க்கிங் வெண்டர் சிஸ்கோ. ஸோ இவங்கெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டெல். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டட் டிப்ளாயிங் ஓஎஸ்ஏ அண்ட் டிசிபி ஐபி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னா இன் லேட் 20s ஆல் தி வெண்டர் ஸ்டார்டட் அக்செப்டிங் டிசிபி ஐபி மாடலை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரேதர் தென் ஓஎஸ்ஐ மாடலை, ஓகேங்களா. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா ஓஎஸ்ஐ லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபெயில்டுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிசிபி ஐபி வின் இட் ஓன் ஆக்சுவலாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட் எல்லா வெண்டரும் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து வின் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஓஎஸ்ஐ லேயரை கம்பேர் பண்ணி. ஏன்னா எல்லா வெண்டர்ஸும் வந்து அதை தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தே ஸ்டார்டட் டிப்ளாயிங் இன் ஓஎஸ்ஐ. ஓகே.
ஸோ இப்போ நம்ம சொல்லும்போது ஓஎஸ்ஐ வெர்சஸ் டிசிபி, ஓஎஸ்ஐ வெர்சஸ் டிசிபி ஐபின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒர்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது 3 லேயர்ஸ் இருக்குங்களா? இந்த 3 லேயர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் லேயராக இருக்கும். இந்த 3 லேயர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிபி ஐபி மாடலோட டிஃப்ரென்ஸ் ஓஎஸ்ஐக்கும் அதுக்கும். இந்த ஃபங்க்ஷன் வைஸ் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா லேயர் இருக்குது. இங்கே 5 லேயர் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ். எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், நீங்கள் இந்த ஓஎஸ்ஐ லேயர் அண்ட் டிசிபி ஐபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்திருக்கும். ஸோ ஒரு ஐ ரிமெம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் வி ஹவ் டு நம்ம எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். என்ன லேயர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கூட. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி லேயரோட ஈச் லேயர் வந்து நீங்கள் வந்து ரைட் டவுன் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் எதுக்கு வந்து ஓஎஸ்ஐ இருந்தது, எதுக்கு டிசிபி ஐபி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், இந்த ஓஎஸ்ஐ லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த ஈச் அண்ட் இந்த ஒரு லேயரை வந்து என்ன பண்ண போகுது, என்ன எதுக்காக வந்து ஒரு லேயர் இருக்குன்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக இந்த அப்ரோச் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் ஆக்சுவலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பிசி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துப்போமே, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துப்போம். ஒரு எஃப்டிபின்னு ஒரு அப்ளிகேஷன். எஃப்டிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ வந்து நீங்கள் நியூ கமர்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு பிசியிலேருந்து இன்னொரு பிசியில் வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க. இங்கேயே வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இங்கேருந்து சென்ட் பண்ணணும் இந்த இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்டிபின்ற ப்ரோட்டோகால் மூலிமா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த வந்து அனுப்புவீங்க ஒரு பிசிலேருந்து. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க. உங்களோட மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு அனுப்புறீங்க. ஸோ அது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் 7 லேயர் 7ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேயர் 6. இப்போ ஒரு இமேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஜேபேக்கில் ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லை ஏதாவது என்கிரிப்ஷன் பண்ணி அனுப்புறீங்க. என்கிரிப்ஷன் இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், எஃப்டிபி மெயிலில், அதாவது எஸ்எம்டிபின்னு சொல்லுவாங்க, எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால். ஸோ ஏதோ ஒரு மெயில் அனுப்புறீங்க, அது என்கிரிப்ஷனாக அனுப்புறீங்களா, ஏதோ ஒரு டேட்டா அனுப்புறீங்க, என்கிரிப்ஷன் அனுப்புறீங்க, என்ன ப்ரெசன்டேஷன் எப்படி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது வந்து டிஃபைன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஷன் லேயர். இந்த செஷன் லேயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ ஒரு டிவைஸில் இருந்தோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவைஸோ மொபைலோ எனிதிங் அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அந்த கம்யூனிகேஷன் வந்து இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் லேயர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பேசிக்காக நம்ம என்ன சொல்லணும்னா இது வந்து லேயர் 5, இது லேயர் 6, இது லேயர் வந்து 5. இது பார்த்தீங்கன்னா செஷன் வந்து கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ்ன்னு நீங்கள் சொல்லலாம். கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது எவ்வளோ நேரம் வந்து அப்பா இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி வெயிட் பண்ணுறது வந்து செஷனோட இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து ஒரு டேட்டா வந்து அனுப்புகிறோம், ஒரு மெயில் வருது. இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விதமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சா இல்லையா, இப்போ நம்ம ஒரு போஸ்ட் அனுப்புகிறோம், எனக்கு வந்து டெலிவரி ஆச்சா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு வாட்டியும் அனுப்பும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவர் கிட்ட இருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து வருது அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர், அந்த டிரான்ஸ்போர்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ நம்மான்னு பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு டெலிவர் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய கண்டென்ட் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா யூடிபி ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு டிசிபி யூஸ் பண்ணுறாங்களா, யூடிபி யூஸ் பண்ணுறாங்களா, அது வேறு ஏதாவது ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 4ன்னு சொல்லுவாங்க. லேயர் 4. அடுத்து லேயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா, நெட்வொர்க் ஆர்கிடெக்ட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து லேயர் 1, லேயர் 2 அண்ட் லேயர் 3ல மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். கன்சிடர் இட்ஸ் வந்து ரவுட்டர் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஐபி. ஓகேங்களா? ஐபி எக்ஸ்ஆர் என்ன சொல்கிறது, சாரி,
ஐபிஎக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நோ இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 3ன்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுதான் வந்து மஸ்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து லேயர் 3ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லேயர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஈத்தர்நெட், பிபிபி, மேக். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களோட பிசி இருக்குங்க, இன்னொரு பிசி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சோ இல்லைனா டைரெக்டாக கூட நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு சுவிட்ச் இருக்குது. ஓகேங்களா, இது கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, பிசி1, பிசி2. ஓகேங்களா, ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசி போகும்போது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கல் லேயரில் எப்படி போகும்னா 0 1 1 0 1 1 0, அடுத்தது 1 1 1 0 0 0. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1 வந்து ஃபிசிக்கல் லேயர் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ ஃபிசிக்கல் லேயரில் வந்து டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தர்நெட் இருக்குது, ஈத்தர்நெட்டு, கேட் கேபிள்ஸ், கேட் 6, கேட் 5 நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நார்மல் ஒரு பிசியை வந்து கனெக்ட் பண்ணுற கேட் 5 இல்லைனா கேட் 6 கேபிள். அப்படி இல்லைனா வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஃபைபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். ஓகேங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் 1 வந்து மீடியம். அது எல்லாமே வந்து டேட்டா எப்படி போகும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் வந்து போகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஈச் 7 லேயர்ஸ் இருக்குங்க இல்லைங்களா. ஸோ என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த செஷன் 4 இருக்குங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் 3, இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், லேயர் 7 இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா L7, L6, L5. ஸோ இந்த 3 காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டேட்டா. ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹவு தே ரெப்ரசன்ட் இந்த வேர்ல்ட் நெட்வொர்க்கிங் டொமைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. when they talk about இப்போ அவங்க ஃப்ரேம்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இது வந்து லேயர் 2ல பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிட்ஸ். ஓகேங்களா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போது இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எப்பவுமே வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச். நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சென்ட் பண்ணும்போது மேலேருந்து கீழே தான் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து டேட்டா வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, திரும்ப இந்த லேயரில் வந்துட்டு மேலேருந்து கீழே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும், செக்மெண்ட் இருக்கும். அதுக்கு வந்து இந்த செக்மெண்ட்லாம் என்ன டிசிபி யூடிபியா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி பேக்கெட் ஆகும். பேக்கெட் வந்து இங்கே வந்து என்கேப்சுலேட் ஆகும். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேமு இந்த சைடில் வந்து 2 இருக்கும். ஃப்ரேம் வந்து எரரை வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எரர் பிட்ஸில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, செக்மெண்ட், பேக்கெட், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. ஒரு பிசிலேருந்து நம்ம ஒரு டேட்டா அனுப்ப போகிறோம் ஒரு அப்ளிகேஷன் வழியா அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கோட் ஆகி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிமோட் அண்ட் பிசியில் வந்து இப்போ ரிமோட் அண்ட் ஒரு பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன்சிடர் உங்களுக்கு இன்னொரு பிசி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேட் வந்து பண்ணி அனுப்போம். இந்த ஓஎஸ்ஐ அந்த டிசிபி ஐபி ஒன்றுமா
உங்களுக்கு இவன் வந்து என்கேப்சுலேட் பண்ணி அனுப்புவான். இப்போ இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா டி என்கேப்சுலேட் வந்து பண்ணுவான். அது எப்படி பண்ணுவான்னா அவன் அப்படியே அகைன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டாப் டு பாட்டம் அப்ரோச் பண்ணிட்டோம். அகைன் இவன் என்ன பண்ணுவான்னா பாட்டம் டு டாப் அப்ரோச். ஓகேங்களா, வந்தவொடனே பிட்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து ஃப்ரேம்ஸாக மாறும். ஃப்ரேம்ஸை ரிமூவ் பண்ணுவான். இப்போ வந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு ஐபி பாக்கெட் இருக்குது. சரி, இப்போ ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு, பாக்கெட்டு, செக்மெண்ட், டேட்டா. ஓகேங்களா, அப்புறம் வந்து இங்கே ஃப்ரேம் எரர் பிட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 0 வந்து டேட்டா லிங்க் லேயர் போவோம். அப்போ டேட்டா லிங்க் லேயர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ டிஎன்கேப்சுலேட் பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம கிட்ட அப்பரில் போகும்போது என்ன ஆகும் இருக்கும்னா ஒன்லி வந்து நம்மளுக்கு இந்த 3 தான் இருக்கும். பாக்கெட்டு, செக்மெண்ட், டேட்டா இருக்கும். ஸோ மேலே இப்போ போகும்போது இந்த இவன் என்ன பண்ணுவான்னா இந்த பாக்கெட் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த பாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இவன் வந்து ரிமூவ் எதாவது டிஎன்கேப்சுலேஷன் ப்ராசஸ். அகைன் இங்கே போகும்போது இவன் இந்த பாக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு வெறும் செக்மெண்ட் அண்ட் டேட்டாவை மட்டும் தான் கொடுப்பான். இப்போ இங்கே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பண்ணி இவன் செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து டேட்டா மட்டும் தான் வந்து இவங்ககிட்ட வந்து கொடுப்பான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாட்டம் டு டாப் இந்த போகிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்கேப்சுலேஷன் வந்து சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன் அண்ட் டிஎன்கேப்சுலேஷன். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க எப்படி வந்து ஒரு ஓஎஸ்ஐ லேயரோ டிசிபி ஐபியில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த ஈச் அண்ட் எவ்ரி லேயரில் வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓஎஸ்ஐ லேயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபியில் இது வந்து லேயர் 1, இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5 தான். நீங்கள் கேட்கலாம் இது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் செஷன் லேயர் எங்கே இருக்குது அப்படிங்கிற டிசிஎஃபியில் இந்த லேயர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் செஷன் இது 3 இன்க்ளூட் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர். ஏன்னா நம்ம இந்த 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த L7, L5 அண்ட் L6 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாவாக தான் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி இங்கே சிங்கிள் லேயரை வந்து அப்ளிகேஷன் லேயராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிங்கிள் லேயராக இருக்கட்டும் எதுக்கு வந்து எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டாவை தான் கன்சிடர் பண்ணுறோம். இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி அது எதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேயராக இருக்கணும்னு சொல்லி கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி ஐபி. ஓகேங்களா, இந்த ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெண்டர்ஸும் வந்து இப்போதைக்கு வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போனால நம்ம எந்த நெட்வொர்க் டிவைஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணோம், ரவுட்ரோ சுவிட்சோ எதை கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபயர்வாலாக இருக்கட்டும் உங்களுக்கு, இல்லை ஒயர்லெஸ் டிவைஸாக இருக்கட்டும் உங்களுக்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா வெண்டர்ஸும் வந்து இந்த டிசிபி ஐபி மாடலுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. இப்போ வேறு ஏதாவது வெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் கன்சிடர் சிஸ்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் ப்ரோட்டோக்கால் இருந்தது இதுக்கு முன்னாடி நான் படிக்கிறப்போ. இப்போ வந்து அது ஓப்பன் ஸ்டாண்டர்டாக ஆக்கிட்டாங்க. பட் அப்போ வந்து ஐம் பேக் இன் 2010 சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் யூஸ் இன் EIGRPன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. உங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போகும்போது நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஹியர் மீ அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்கோ ரவுட்டர்ஸ்க்குள்ள மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் லைக் OSPF அந்த மாதிரி வந்து ஒரு OSPF மோஸ்ட்லி இதுதான் வந்து என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கில் வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர்ஸ் வந்து அவங்களோட ஓன் ப்ரொப்ரைட்டரையும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் தே அடாப்ட் டு தி ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. ஓகேங்களா, இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் நெட்வொர்க் ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு வெண்டர் டிவைஸ் இருக்குது, சிங்கிள் வெண்டர் டிவைஸ், சிங்கிள் மோனோபொலி அப்படின்றப்போ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்ரைட்டரியோட ஓன் ப்ரோட்டோக்கால் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரவுட்டர் இருக்குது, கன்சிடர் வந்து டிஃப்ரெண்ட் வெண்டர் ரவுட்டர் இருக்குது அப்படின்றப்போ என்னால் வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஓன் ப்ரோசஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வெண்டரோட ஓன் ப்ராப்பர்ட்டி என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது. இப்போது
ஓகேங்களா. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓஎஸ்டி லேயர்னா என்ன? டிசிபி ஐபினா என்ன? என்னென்ன லேயர்ஸில் வந்து என்னென்னலாம் நடக்கும்? அதுக்கு என்னென்ன நேம் இருக்குது? அது என்னென்ன லேயரு, என்னென்ன நேமு, என்னென்ன வந்து என்கேப்சுலேஷன் என்ன, டீஎன்கேப்சுலேஷன் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டே 2ல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டே 2 வீடியோஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் த வீடியோ. அதனால தான் வந்து பார்த்தீங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி இட் ஆல்சோ என்கரேஜஸ் மீ புட்டிங் ஸோ மச் வீடியோஸ். ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லோரும் சந்திப்போம்.